இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய த்ரெட்ஸ் அக்கௌண்ட்டில் பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை நம்ம வந்து எப்படி அதிகமாக சஜெக்ஷன் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது பொலிட்டிக்கல் கண்டென்ட் செட்டிங்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய த்ரெட்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துருங்க. இப்போ நான் வந்து ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஜுக்கு வந்துட்டு மேலே டாப்பில் ரைட் சைடில் 2 பார்ல இருக்கு 2 கோடு. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடும். செட்டிங்ஸில் வந்து பாருங்க கண்டென்ட் ப்ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. கண்டென்ட் ப்ரெஃபரன்சஸ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் ப்ரெஃபரன்சஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு கண்டென்ட் ப்ரெஃபரன்சஸ்க்கான இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் வந்து பாருங்க பொலிட்டிக்கல் கண்டென்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. பொலிட்டிக்கல் கண்டென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ பொலிட்டிக்கல் கண்டென்ட் கிளிக் பண்ணும்போது பொலிட்டிக்கல் கண்டென்ட்கான அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த பேஜில் வந்து பாருங்க இதில் வந்து பாருங்க சஜஸ்ட் பொலிட்டிக்கல் கண்டென்ட் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி இப்போ இதை வந்து நம்ம எனபிள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த சஜஸ்ட் பொலிட்டிக்கல் கண்டென்ட் அப்படின்றத நம்ம வந்து எனபிள் பண்றதுனால நமக்கு என்னென்ன கண்டென்ட்லாம் சஜெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபீச்சரை எனபிள் பண்ணுறதுனால இப்போ எலெக்ஷன் ப்ரோசஸில் தேர்தல் நியூஸாக இருக்கட்டும், ஓட் கேம்பெயின்ஸாக இருக்கட்டும், கேண்டிடேட் ஸ்பீச்சஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டாபிக்ஸில் வந்து பார்க்கலாம். புதிய லாஸ் என்ன வருதுல கவர்மெண்ட்டில் அதுவாக இருக்கட்டும், அரசு அனௌன்ஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், டாக்ஸஸ் பாலிசிஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாருங்க நமக்கு வந்து சஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் டெபிட்ஸ் இருக்கு, பார்ட்டி டிஸ்கஷன் இருக்கும், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒப்பீனியன் போஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து பாருங்க சஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சோசியல் இஷ்யூஸும் வந்து பாருங்க இதில் வந்து அடங்கும். இதில் வந்து பாருங்க ப்ரொட்டஸ்டர்ஸ், பப்ளிக் ரைட்ஸ், சோசியல் மூவ்மெண்ட்ஸ் இது போல விஷயங்களும் வந்து பாருங்க இதில் வந்து அடங்கும். இப்போ நீங்க வந்து இந்த ஃபீச்சரை எனபிள் பண்றதுனால இது எல்லாமே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. நீங்க வந்து அது சம்மந்தப்பட்ட போஸ்டர்ஸ்லாம் வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்து முடியும். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து அது சம்மந்தப்பட்ட போஸ்டர்ஸ்லாம் வந்து பாருங்க நீங்க வந்து த்ரெட்ஸ்ல நீங்க வந்து வியூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து வரும், ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, சஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இது போல பொலிட்டிக்கல் கண்டென்ட் வேணாம் அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து எனபிள்ல இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. அதிகபட்சமாக உங்க சஜெக்ஷன் பண்ணும்போது இந்த செட்டிங்ஸ்குள்ள வந்துட்டு இந்த ஃபீச்சர் எனபிள்ல இருந்தா நீங்க வந்து இதை டிசபிள் பண்ணி விட்டுருங்க. டிசபிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட போஸ்டர்ஸ்லாம் வந்து சஜெக்ஷன் வந்து பண்ண மாட்டாங்க. இது போல நீங்க வந்து எனபிள் அண்ட் டிசபிள் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.